பதிலா சொல்ல முடியாது. சூர்யாவோட பிரச்சனை என்னன்னா வந்து வந்துட்டாங்கனா செஸ் பத்தி பேசுறேன். இப்போ என்ன சொல்றாரு? செஸ்ல எந்த ரூபா கூட பொதுவாக சொல்லுங்க பாப்பா எவ்வளவு குதிரீங்கன்னு பேசிடுவோம். திரு அக்னேஸ்வரர் உங்க நிறைவு கருத்தை எடுத்துக்கலாம். எஸ், அது தேர்தல் அறிக்கை எண் 25 தமிழ்நாட்டின் கடன் சுமை 9 லட்சம் கோடி அளவில் உள்ளது. தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் 1,25,000 கடனோடு பிறக்கிறது. இந்த இதை வந்து மாநிலத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் தேவையான சரியான நடவடிக்கையை எடுப்பதற்கும் அரசு ஒரு பொருளாதார குழுவை நியமிக்கும். நியமிச்சிருக்கோம். வருவாய் பற்றாக்குறையை கட்டுப்படுத்தி இருக்கோம். அதாவது முதலீட்டை ஈர்த்து இருக்கோம். பயம் வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கோம். பயம் பாருங்க. பேசி முடிச்சிருங்க. 9 லட்சம் கோடி என்று சொன்னது ஒரு பிறக்கிற குழந்தைக்கும் 1,25,000 கோடி கடன் இருக்கிறது என்று சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கை எண் 25. எப்ப 2021 ஆனா அப்ப அரசாங்கத்தினுடைய கடன் 4,68,000 கோடி. 2010 ஆட்சி விட்டு பொறுங்க 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 மொத்தமா சொல்லுங்க. பொறுங்க இந்த கெடுக்கிற வேலை செய்யாதீங்க. மொத்தமா சரி இந்த காரணத்தை உணரணும் நான் சொல்றேன். பொறுங்க. 9 லட்சம் கோடி 2021 தமிழக அரசின் கடனா இல்லை. அப்போ 2025 தான் 9 லட்சம் கோடி கடன். 4 லட்சம் கோடி. அப்போ இவங்க எங்க பொறுங்க கெடுக்கிற தமிழ்நாட்டை கெடுக்கிற வேலையை திமுக செய்து எல்லா கடனையும் கேக்குறேன். சரி இப்ப நான் கேக்குறேன். சரி இப்ப என்ன கடனா இருந்தாலும் வட்டி கட்ட கேக்குறேன். எங்க நான் முதல்ல சொன்னேன் ஒரு நாளைக்கு அது வேற 19 கோடி கட்ட. 2021 தமிழக அரசின் கடன் 9 லட்சம் கோடியா? இவங்க 2025ல 4 லட்சம் கோடி கடன் சொல்லிட்டு பொறுங்க 9 லட்சம் கோடி பொறுங்க 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 அதை ஏத்துக்க ஒரு தயாரா இல்ல. பொறுங்க முதல்ல. 9 லட்சம் கோடின்னு சொல்லிட்டு 2025ல வாங்க வேண்டிய 9.5 லட்சம் கோடியை நாங்க ஆட்சிக்கு வந்தால் இவ்வளவுதான் திட்டமிட்டிருக்கிறோம் என்று ஒரு கட்சி நினைக்கவே. ஆனால் இது தமிழ்நாட்டுக்கு நலன் இல்லை. தேர்தல் அறிக்கை 25 படிச்சிட்டு வாங்க. திமுக படிச்சிட்டு வாங்க. சேர்த்து சொல்லப்பட்டு படிச்சிட்டு வாங்க. வட்டி கட்டப்பட்டது. இதுல மாற்றமே கிடையாது. 9 லட்சம் கோடி இல்ல. அந்த 2004 2014 2014 கொலாடி சண்டைங்கிறாரு. இது கொலை சண்டை தான்.